ദേവായ ശ്രീമന്നാരായണീയം ദശകം 40 ഭൂതനൈവധം. തദനുനന്തമമന്ദശുഭാസ്പദം നൃപപുരീം കരദാനകൃതേ ഗതം സമവലോക്യ ജഗാദഭവത്പിതാ വിധിതകം സസഹായ ജനോദ്യമഃ. இந்த 40வது தசகத்தில் பூதனை மோஷத்தை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஸ்லோகம் 1ல், ஓ குருவாயூரப்பா, பேரரசன் கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக உன் தந்தை நந்தகோபர் மதுராபுரிக்கு வந்தார். அங்கு கம்சனுடைய மந்திரிகளின் தீய முயற்சிகளை பற்றி உன் தந்தை வசுதேவர் நந்தகோபருக்கு சொல்ல ஆரம்பித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஐ சகே தவ பாலக ஜன்ம மாம் சுகயதோத்ய நிஜாத்மஜ ஜன்மவத் இதி பவத் பித்ருதாம்ரஜநாயகே சமதிரூப்ய சசம்சதமாதராத். இந்த 2வது ஸ்லோகத்தில் வசுதேவர் நந்தகோபருக்கு ஆதரவு சொல்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஓ தோழனே, உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்க எனக்கு பிறந்தது போல் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் என்று வசுதேவர் நந்தகோபருக்கு ஆதரவாக கூறி மேலும் கூறலானார் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். இஹ ச சந்த்யநமித்தசதானி தே கடகசீம்னிததோலகுகம்யதாம் இதி ச தத்வசசா வ்ரஜநாயகோ பவதபாய பியாத்ருதமாயயௌ. இந்த 3வது ஸ்லோகத்தில் நந்தகோபன் திரும்பி கோகுலத்துக்கு போகிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நந்தகோபர் இந்த நேரத்தில் உன் இருப்பிடமான கோகுலத்தில் சில கெட்ட சகனங்கள் காணப்படுகின்றன. அதனால் நீ சீக்கிரம் கோகுலம் திரும்ப வேண்டும் என்று வசுதேவர் நந்தகோபருக்கு சொன்னார். இதை கேட்ட நந்தகோபர் உனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்ற பயத்தால் கோகுலத்திற்கு விரைந்து திரும்பி சென்றார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அவசரே கலு தத்ர ச காச்சன व्रजपते मथुराकृतिरङ्गना तरल षट्पतलाळितकुन्दला कपटपोतकते निकटं गता. இந்த 4வது ஸ்லோகத்தில் பூதனை வர்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இதற்கிடையில் வண்டுகளால் சூழப்பட்ட கூந்தலை உடைய அழகிய பெண் ஒருத்தி நந்தகோபர் வீட்டில் உன் அருகில் வந்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சபதி சாகிருத பாலக சேதனா நிஷிச்சரான்வய ஜாக்கில பூதனா பிரஜவதூஷ்விஹ கேயமிதிக்ஷணம் விம்ருஷதீஷு பவந்தமுபாததே. இந்த 5வது ஸ்லோகத்தில் பூதனை ஸ்ரீ கிருஷ்ணனை எடுக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பெண் அரக்க குலத்தில் பிறந்த பூதனை என்ற பெயரை உடையவள், குழந்தைகளின் உயிரை பறிப்பவள். கோபியர்கள் அவளை பார்த்து இவள் யார் என்று ஆலோசிக்கும் பொழுது அவள் உன்னை கையில் எடுத்துக்கொண்டு விட்டாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ललितभावविलासहृदात्मभिर्युवतिभिः प्रतिरोत्तुमपारिता स्तनमसौ भवनान्दनिषेदुषि प्रददुषि भवते कपडात्मने. இந்த 6வது தசகத்தில் பூதனை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பாலூட்டுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பூதனை தன் உடை பாவனைகளால் அந்த கோபிகள் உள்ளத்தை கவர்ந்து தடையில்லாமல் வீட்டினுள் உட்கார்ந்து கொண்டு கபட ரூபியான உனக்கு பாலூட்ட தன் மார்பகத்தை கொடுத்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார்.
समधिरुह्य तदङ्गमशङ्गितस्त्वमतपालकलोपनरोषितः महति वाम्रफलं कुचमण्डलं प्रतिसुचूक्षितदुर्विषदूषितम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் பாலோடு அவள் உயிரையும் சேர்த்து குடித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உடனே பல குழந்தைகளை கொல்லும் அவளை கண்டு மிகுந்த கோபம் கொண்ட நீ பயமில்லாமல் அவளுடைய மடியில் ஏறி அமர்ந்து பெரிய மாம்பழம் போன்று கொடிய நஞ்சினால் புரட்டப்பட்ட அவள் மார்பகத்தை உறிஞ்சினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். அசுபிரேவ சமம் தயதி த்வயி ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமனிஸ்வனா நிரபதத் பயதாயினி ஜம்பபு பிரதிகதா பிரவிசார்ய புஜாவுபௌ. இந்த 8வது ஸ்லோகத்தில் பூதனை மடிந்து விழுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ பால் உறிஞ்சி கொடுக்கும் பொழுது அவளுடைய உயிரையும் சேர்த்து குடித்தாய். உடனே அவளும் இடிபோல் கூச்சலிட்டு கொண்டு பயங்கரமான ராட்சச உருவத்தோடு 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு கீழே விழுந்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பயத கோஷண பீஷண விக்கிரக ஸ்ரவண தர்ஷன மோகித வல்லவே பிரஜபதே ததுரஸ்தல கேளனம் நனுபவந்தமகிருண்ணத கோபிகாஹ. இந்த 9வது ஸ்லோகத்தில் பூதனையின் பயங்கர கூச்சலால் கோகுலம் நடுங்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பூதனையுடைய பயங்கரமான இடியைப் போல சத்தத்தை கேட்ட கோபிகைகள் உடனே ஓடி வந்து அதிலும் பயங்கரமான அசுர ராட்சசி உடலை கண்டு திடுக்கிட்டு மயக்கமடைந்தார்கள். அப்பொழுது அந்த ராட்சசி பூதனையின் பூத மார்பில் விளையாடி கொண்டிருந்த உன்னை கோபியர்கள் ஓடி வந்து எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். புவன மங்கள நாமபிரேவதே யுவதிபிர் பகுதா கிருத ரக்ஷணஹ த்வமயி வாதநிகேதனநாத மாம் அமகதயன் குரு தாவக சேவகம். இந்த 10வது ஸ்லோகத்தில் குழந்தையை ரட்சிக்க பகவானை வேண்டுகிறார்கள் கோபிகைகள். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உலகங்களுக்கெல்லாம் மங்களங்களை தரும் உன் நாமங்களை கொண்டே அந்த கோபிகைகள் உன்னை பலவிதமாக ரட்சித்து காப்பு செய்தார்கள். அத்தகைய நீயே என்னை நோய் இல்லாதவனாக்கி உன் பக்தனாக செய்ய வேண்டும் என்று குருவாயூரப்பனிடம் பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.